Hi, hello, welcome back to our channel friends. இந்த வீடியோல ரொம்ப சூப்பரான சேலத்து ஸ்பெஷல் தட்டுவடை செட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டுவடை செட் வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்காக அடுப்பு கிட்ட போகவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தட்டுவடை செட் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தட்டுவடை செட் செய்கிறதுக்கு 2 சட்னி அரைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதினா சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்தது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து புதினாவை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிரீன் சட்னி ரெடி. அடுத்தது நம்ம வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கூடவே வந்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து 6 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீவி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சீவி வச்சிருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சீவி எடுத்துட்டு அதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க, அந்த எசன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. பீட்ரூட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தை வந்து எடுத்து இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சை பழத்தை வந்து புளிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு குட்டி தட்டுவடை எடுத்துக்கோங்க. தட்டுவடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த தட்டுவடையில் வந்து இந்த மாதிரி தக்காளி சட்னி போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி சட்னி அரைக்கும் போதே கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உப்பு சேர்த்துருக்கேன், ஆனால் அதை வந்து ஷூட் பண்ணல. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா தட்டுவடையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேரட் பீட்ரூட்டை எடுத்து இந்த மாதிரி எல்லா தட்டுவடையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி கிரீன் சட்னியை தட்டுவடை மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தட்டுவடை செட் ரெடி. நீங்களும் இந்த தட்டுவடை செட்டை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். பாய் பாய். நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே இருக்கிற சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.